சட்ட மசோதாக்களுக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிற வேளையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பெருங்குரலாக இன்றைக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பிக் கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நண்பர்களே, இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய அடிவரியிலே கை வைக்கின்ற நிகழ்ச்சியாக இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய விவசாய பெருமக்களினுடைய தொன்று தட்டு வருகிற அவர்களுடைய வர்த்தக ரீதியிலான எல்லா செயல்களையும் ஒருங்கிணைக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த மசோதா நிறைவேறியிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் நடத்துகின்ற நெல் கொள்முதல் நிலங்கள் இனி இருக்குமா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. தனியாரிலே தார வார்த்து கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நெற்களை வாங்குவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டே அவர்களிடத்திலே தான் நாம் நெற்களை மூட்டைகளை விற்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி தொலைபேசி துறையிலே ஜியோ போன்ற தனியார் நிறுவனங்கள் கால் பதித்து மெல்ல மெல்ல அரசாங்கத்தினுடைய பிஎஸ்என்எல் செத்து போய்விட்டதோ, நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அந்த தொழிலகங்கள் இணைப்பு சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறதோ, எப்படி இன்றைக்கு ஜியோ போன்ற தனியார் தொலைபேசி நிறுவனங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றனவோ, அதை போல நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஏகபோக நெல் கொள்முதல் நிலையங்கள் அனைத்து முடக்கும். தனியார் நிலையங்கள் ஆங்காங்கே முளைக்கும். இங்கே இருக்கிற சிறு விவசாயிகள் இந்த நெல்லை விற்பதற்கு டெல்லிக்கு செல்லலாம், பாம்பேக்கு செல்லலாம், இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை கடந்து செல்லலாம் என்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இங்க இருக்கிற நெல்லை இந்த பகுதியில் இருப்பதற்குத்தான் இந்த விவசாயிகளுக்கு முடியுமே தவிர பாம்பே டெல்லி சென்று விற்க போவது கிடையாது. ஆனால் கார்பரேட் நிறுவனங்களிடத்தில் இந்த உறுதியை கொடுத்து பெரிய பெரிய முதலாளிகள் இங்கே வந்து நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த நெல் சாகுபடி, கரும்பு சாகுபடி, மற்ற இதர தானிய சாகுபடிகளை ஒட்டுமொத்தமாக அவர்கள் வணிகம் பேசி கொள்ளையடிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் வித்திருக்கிறது. அதற்கு இந்த பாழாய் போன எடப்பாடி அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு முன்னாலே நடைபெற்றுக் கொண்ட பாராளுமன்ற தொடர் கூட்டங்களில் 36 வயிற்றில் அளிக்கக்கூடிய மசோதாக்கள் இன்றைக்கு கையெழுத்தாக்கின்றன. எல்லா அந்த மசோதாக்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஓங்கி குரல் கொடுத்து பாராளுமன்றத்திலே தடுத்திருக்கிறது. நம்மோடு இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்களை எதிர்த்து போராடி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் போராடி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற இயக்கங்கள் எல்லாம் போராடி இருக்கிறது. ஆனால் நிறைவேற்றப்பட்ட அந்த 36 மசோதாக்களையும் இந்த பாழாய் போன இந்த எடப்பாடி ஏற்றுக்கொண்டு அதை ஆதரித்திருக்கிறார். அந்த ரீதியிலே தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தொடரில் நிறைவேறிய விவசாய எதிர்ப்பு மாநில மசோதாக்களை இந்த எடப்பாடி அரசாங்கம் எதிர்த்து பொருள் கொடுக்காமல் ஆதரித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வயிற்றிலே மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்த இந்திய தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாய மக்களுடைய வயிற்றில் அளிக்கிற நிகழ்ச்சிக்கு எடப்பாடி துணை போயிருக்கிறார். எந்த வெளிவிகாரம் எதிர்கொள்ளையில் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பது என்று சொன்னால் 6 மாதம் முடிந்து 7 மாதங்களுக்கு பின்னாலே வரையிருக்கிற சட்டப்பேரவை தேர்தல், அந்த சட்டப்பேரவை தேர்தலிலே இந்த விவசாயிகளுடைய விடுவெளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை வடகிழக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகன், நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம், நம்முடைய தோன்றா துணை, விவசாயிகளுடைய துணையாக இருக்கிற நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சி கட்சியிலே அறிவிக்கிறார். அந்த காலகட்டத்திலே விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அதுவரை இந்த போராட்டங்களுக்கான எதிர்ப்பு குரல் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து ஓங்கி எதிரளிப்போம், ஓங்கி குரல் அளிப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், விவசாயிகளுக்கு என்ன தொழில்நுட்பம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து தோழர்கள், நண்பர்கள், தோழிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியறிவுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.